ஆன்மீக நம்ம யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா, நம்ம ராசி மண்டலத்துல வந்து நவகிரகங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுல ராஜா வந்து சூரியன். அந்த ராஜாவை சுத்தி தான் எல்லா கிரகங்களும் இயங்கிட்டு இருக்குது. சந்திரன் ஒரு துணைக்கோள் அப்படின்றது தெரியும், எல்லாருக்கும் மேக்சிமம் தெரியும். அந்த ஜாதக கட்டம் பாத்தீங்கன்னா, அந்த ஜாதக கட்டத்துக்குள்ளாரே அது கிட்டத்தட்ட ஒரு கடலுக்கு உண்டான விளக்கம் வந்து அந்த ஜாதகத்துக்கு கட்டத்துக்குள்ளார இருக்கும். அந்த 9 கிரகங்கள் 12 ராசி கட்டங்கள் வச்சிருக்காங்க. அதை வச்சுட்டு எத்தனை பேருடைய தலையெழுத்தை வந்து கடவுள் எழுதியிருக்கிறாரு பாத்தீங்களா. நம்மெல்லாம் பொதுவா கடவுள் படைச்ச ரோபோட்ஸ் மாதிரி. நமக்கு ஜாதக கட்டம்ன்ற ஒரு கட்டம் தான் நமக்கு கடவுள் கொடுத்த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ல வர சம்பவங்கள் தான் நம்ம பிறக்கும் போது ஒரு விதமான சம்பவங்களும், நமக்கு முடியும் போது ஒரு விதமான சம்பவங்களும் கடவுள் எழுதுறாரு. அதுக்கு பேர் தான் தசாபுத்தி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம விதியின் கர்மாவை சுமந்துக்கிட்டு நம்ம வரோம். ஒரு குடும்பத்துல 5 குழந்தைங்க பிறகுதுன்னா 5 குழந்தைகளும் ஒரு பெரிய வசதியான குடும்பத்துல பிறந்தாலும் 5 பேருடைய வாழ்க்கை பயணமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இங்கதான் கடவுளுடைய முக்கியமான ரோல் இருக்குது. புரியுதுங்களா? எல்லாரும் ஒரே ஜாதக பலனை பெற முடியாது. அவங்க விதியின் கர்மாவை பொறுத்து ஒவ்வொருத்தரும் 5 குழந்தைகள் பிறக்கிறதுன்னா 5 குழந்தைகளும் ஒரே தொழிலை செய்யறது இல்ல, ஒரே மாதிரி வாழ்க்கை பயணத்தை அனுபவிக்கிறதே இல்லை. இன்கேஸ் அதுக்கு ரெட்டை குழந்தைகளா இருந்தாலுமே அந்த ஜாதகத்துல வந்து ஒரு கிரகத்தோட காரகத்துவத்தோட டிபார்ட்மெண்ட்ல இருக்குமே தவிர, ரெட்டை குழந்தைகளா இருந்தாலும் ஆனா ஒரே மாதிரி தொழிலை செய்யாது. இப்ப வந்து ரெட்டை குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுங்களா, செவ்வாயோட காரகத்துவத்துல நிறைய விஷயம் இருக்கும். ஆனா அந்த ரெட்டை குழந்தைகள் மேக்சிமம் வந்து அந்த ஒரு கிரகத்தோடைய காரகத்துவத்தை தான் பொருந்தி இருக்கும். ஆனா ஒரே தொழில் செய்யாது. செவ்வாய்க்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதுல இருக்கிறத ஏதோ ஒரு தொழில தான் வந்து அந்த ரெட்டை குழந்தைகளுக்கே செய்வார் கடவுள். அதுலதான் வந்து கடவுளோட ரோல் முக்கியமா இருக்கு. நம்ம ஜாதகத்தை தான் கடவுள் நமக்கு கொடுத்த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே, நம்ம லைஃப் பார்ட்னர், நம்ம தொழில் பார்ட்னர், நம்ம குழந்தைகள், நம்மளுடைய எதிரி, நம்மளுடைய நண்பன், நம்மளுடைய பாக்கியம், நம்மளுடைய ஆபத்து, நம்மளுடைய ஆரம்பம், நம்மளுடைய முடிவு எல்லாமே வந்து அந்த ஜாதக கட்டத்துல வந்து. இந்த ஜாதக கட்டத்துல வேற ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த ஒரு கண்டென்ட் எனக்கு பிடிச்சதுனால சரி இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அதை நான் தெளிவா எடுத்தேன். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஜாதக கட்டத்துல சூரியன் தான் ராஜா. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணுவாங்க. நம்ம ஜாதகத்துல வந்து சூரியனான ஜாதகத்துல வந்து தலைவனான சூரியன் வந்து மேசத்துல உச்சம் பெறுவார். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தலைதான் முக்கியம். புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் சூரியனை கொண்டாந்து மேசத்துல உச்சமடைய வச்சிருக்கிறாங்க. மேஷாதான் இருக்கிறதுலே முக்கியம். உலகத்துல வந்து கை இல்லாம இருந்துடலாம், கால் இல்லாம கூட வாழ்க்கையில வாழ்றவங்க எத்தனையோ பேரை நம்ம பார்க்கலாம். ஆனா தலை இல்லாம யாரும் இருக்க முடியாது பாத்தீங்களா? அதனாலதான் நட்சத்திர கூட்டத்துக்கு, இந்த நவகிரக கூட்டத்தோட நாயகனை கொண்டாந்து மேசத்துல உச்சமடைய வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடமான சூரியன் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு, அது ஒரு 159 ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதுல வந்து சூரியனுக்கு 5ஆம் இடம் கொடுத்துருக்குறாங்க. நான் இப்ப சூரியனை பத்தி சொல்லல, எல்லா கிரகத்தை பத்தி சொல்றேன். சூரியன் வந்து நடுநாயகமா இருப்பார். இந்த டிராயிங்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த மேப்ல வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும். ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா 7 கிரகங்கள் வந்து திட கிரகங்கள், ராகு கேது 2 வந்து சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். அதனால நம்மளோட வந்து அந்த ஜாதகத்துல வந்து ராகு கேது எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த கிரகத்தோட குணத்தை தான் பிரதிபலிப்பாங்க. நீங்க அந்த ஒரு கோட்பாட்டோட நீங்க வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஃபுல்லா புரியும். சரிங்களா? இப்ப அப்படிப்பட்ட
நவகிரகங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அடுக்கி ஒரு ஜாதக கட்டத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சந்திரன் இருப்பாரு, அப்புறம் சூரியன் இருப்பாரு, ரெண்டு பக்கமும் புதன் பகவான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருப்பாரு. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு இடம் கொடுத்திருப்பாங்க. இந்த கார்னர் குருவுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. சனி சந்திரனுக்கு நேர் ஆப்போசிட், சூரிய சந்திரனுக்கு நேர் ஆப்போசிட்ல சனி பகவானுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. இந்த நவகிரகங்கள் தான் நம்ம உடம்புக்குள்ளார எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துக்கு காரக கிரகம் வந்து சுக்கிரன், புரியுதுங்களா? தோலுக்கு காரக கிரகம் வந்து புதன். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்குமே ஆகாது. ஆனா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு ரிலேட்டடா ஒட்டிட்டு இருக்கிறவங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி எல்லா கிரகத்துக்கும் நம்ம உடம்புலயே வந்து இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. எல்லா கிரகமும் நம்ம உடம்புல வந்து ரோல் பண்ணும். ஒருத்தவங்க ஜாதகத்துல வந்து செவ்வாய் கெட்டு போனா அவங்களுக்கு வந்து செவ்வாய் சம்பந்தமான நோய் தான் வரும். எந்த இடம் அடி வாங்குதோ அந்த இடத்துல இருந்து தான் நோய் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து 24 ஹவர்ஸ் இயங்கிட்டு இருந்தாதான் அது உடம்பு. இயக்கம் இல்லாத உடம்புக்கு பேரு என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அதை கொண்டு போய் 24 ஹவர்ஸ்ல அடக்கம் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேரு வேற. அதனாலதான் வந்து எல்லாமே சேர்ந்த ஒரு கூட்டுக்கலவை தான் நம்மளுடைய உடம்பே. அப்படிப்பட்ட நவகிரகத்தை வந்து அவங்க அடுக்கிய விதம் வந்து ரொம்ப அருமையா இருக்குது, பாத்தீங்களா? அது என்னன்றது இன்னும் பிரீஃபா பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராசி மண்டலத்துல வந்து ஜாதக கட்டத்துல வந்து கிரகங்களுக்கு அவங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அழகா ஒதுக்கி அப்படி எப்படி ஒரு ஆர்ட் பண்ணிருக்கிறாங்க பாரு. இதை நீங்க கொஞ்சம் சென்சிட்டிவா பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு அரசவை கூடம் இருந்ததுன்னா யார் இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ராஜா இருப்பார், அவருக்கு பக்கத்தால ராணி இருப்பாங்க, ராணிக்கு பக்கத்தால யார் இருப்பாங்க? இளவரசன் இருப்பாரு. அதனாலதான் அந்த இளவரசன் தான் இருக்கிறதுலே குட்டி கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான், புரியுதுங்களா? இளமை காலத்தை குறிக்கக்கூடியவரும் அவர் தான், இளவரசன். அதுக்கப்புறம் ஒரு அரசவையில யார் யார் இருப்பாங்க? நடன மங்கைகள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, இளம்பெண்கள் இருப்பாங்க. அதாவது அந்த செக்டார்ல வந்து சுக்கிரன் வந்து இளம்பெண்கள் சமாச்சாரம், நடன மங்கைகள், அந்த புற அழகிகள், இதெல்லாம் வந்து அந்த கேட்டகரியில கொண்டாந்துருவாங்க. அப்படியே நம்ம இங்க இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனோம், அது பக்கத்தாலேயும் என்ன இருப்பாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல தளபதின்ற செவ்வாய்க்கு இங்க இடம் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. இங்கெல்லாம் தளபதிகள் இருப்பாங்க. தளபதி பக்கத்தாலேயே யார் இருப்பா? மந்திரிமார்கள் இருப்பாங்க, புரியுதுங்களா? மந்திரிமார்கள் இருப்பாங்க. அரசனுக்கு நேர் ஆப்போசிட்ல இது ஒரு ஒரு அரசவை கூடமா நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, இப்படி நம்ம உள்ள போறோம் போது முன்னாடி யார் நிப்பா? காவலாளிகள், சேவகர்கள் நிப்பாங்க. நம்மள வந்து முன்னாடி 2 குச்சி வச்சுட்டு நிப்பாங்க. அவங்க யாரு? காவலாளிகள், சேவகர்கள். அவங்களுக்கு அந்த ரோலை யார் பிளே பண்றா? சனீஸ்வர பகவான் தான் அந்த ரோலை பிளே பண்றாரு. இது பாத்தீங்கன்னா இந்த கட்டத்தை வந்து டீப்பா நீங்க பார்க்கும்போது இந்த 12 கட்டத்தை எவ்வளவு அழகா ஒதுக்கி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அரசவை கூடமா எவ்வளவு அழகா வந்து பண்ணிருக்கிறாங்க பாத்தீங்களா நம்ம முன்னோர்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. இதை வந்து டீப்பா பார்க்கும்போது எனக்கு உண்மையா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நான். ஏன்னா சூரியன் சந்திரன் பக்கத்தாலதான் இளவரசன் எப்பவுமே இருப்பாரு. அது கண்டிப்பா வந்து ஒரு அரசவைன்னு இருந்தா நடன கலைஞர்கள், பெண்கள் எல்லாம் இருப்பாங்க. அதே அரசவையில் வந்து தளபதிகளுக்கு இடம் இல்லாம இல்ல, தளபதிகள் இங்க இருக்கிறாங்க. அதை விட முக்கியமானவர் ஒரு அமைச்சருக்கு, ஒரு அரசருக்கு அமைச்சர் ரொம்ப முக்கியம். அமைச்சர் இல்ல, அமைச்சரோட சொல் பேச்சு கேட்காத ராஜா வந்து வாழ்ந்ததா எந்த ஒரு சரித்திரமும் கிடையாது. அதனாலதான் சூரியனார் கோயில்ல பாத்தீங்கன்னா
சூரியனுக்கு நேர் ஆப்போசிட்ல குரு வச்சிருப்பாங்க. குரு வந்து அவ்வளவு பெரிய சுபகிரகம். அவருக்கு இந்த இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்ல சேவகர்கள்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசவை கூடத்தை அழகா அலங்கரிச்சு எவ்வளவு அழகா வந்து டிசைன் பண்ணிருக்கிறாங்க பாத்தீங்களா. இது வந்து நான் கண்டிப்பா போடணும் அப்படின்னு ஒரு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஜோசியம் புரியாதவங்களுக்கு கூட ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த தீபா பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்கிறாங்க பாத்தீங்களா. அதனாலதான் சரி இந்த ஆர்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா. இது வந்து ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து கடவுள் எழுதிய ப்ரோக்ராம் தான் வந்து ஜாதக கட்டம். இந்த ஜாதக கட்டம் வந்து எவ்வளவு அழகா வந்து நேச்சுரலா வந்து ஒரு மனுஷனுக்கு இவங்க அத்தனை பேரும் இருந்தாதான் ஒரு நாடு நல்லா இருக்கும். இவங்க அத்தனை பேரும் ஒழுங்கா இருந்தாதான் ஒரு நாடு நல்லா இருக்கும். அதை எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்கிறாங்க பாத்தீங்களா. அதனாலதான் இதுக்குன்னு தனியா வந்து மெனக்கெட்டு இந்த டிசைன் நான் போட்டு உங்களுக்கு விளக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து வாஸ்து ஜோதிட சம்பந்தமா சுவாரஸ்யமா இருக்கும். மற்ற சேனல்ல பாக்குறதுக்கும் இந்த சேனல்ல பாக்குறதுக்கும் உங்களுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.